வணக்கம், இது உங்கள் ஃபுட்டி வாட்ச் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தலக்கறி குழம்பு ரொம்ப சுவையாக அட்டகாசமாக எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு முதல்ல ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் சூடு பண்ணி ஒரு 4 பச்சை மிளகா 4லேருந்து 5 வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்து ஒரு பெரட்டிக்கலாம். பெரட்டிட்டதுக்கப்புறமா ஒரு பிரிஞ்சி இலை, 3 கிராம்பு, 3லேருந்து 4 கிராம்பு சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன துண்டு பட்டை சேர்த்துட்டு 4லேருந்து 5 தக்காளி, நல்லா பழுத்த தக்காளியை எடுத்து சேர்த்துக்கோங்க. கட் பண்ணி சேர்த்துட்டு கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு ஆட்டு தலைக்கறி எடுத்திருக்கேன், அந்தளவுக்கு உங்களுக்கு மெஷர்மெண்ட் சொல்லின்னு இருக்கேன். இப்போ 2லேருந்து 3 ஸ்பூனில் வந்து நான் 1 ஸ்பூன் சோம்பு போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். நீங்கள் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் சோம்பு போடல அப்படின்னிங்கன்னா 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இது லைட்டாக கொஞ்சம் பரட்டி விட்டுக்கலாம். இந்த இஞ்சி பூண்டு ஸ்மெல் போகிற வரைக்கும் நம்ம வந்து வதக்கணும். கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு போட்டோம்னா இது நல்லா வதங்கிடும். இந்த மசாலாலாம் இதில் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம மிளகு, சீரகம் இதெல்லாம் சேர்க்க போகிறோம். இப்போ இது நல்லா பரட்டி விட்டுடலாம். இப்போ இதில் 1லேருந்து 1.5 ஸ்பூன் வரைக்கும் மிளகு சேர்த்துக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூட குறைச்சி சேர்த்துக்கோங்க. மிளகு வாசனை பிடிக்காதவங்க கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் ஒரு 1/2 ஸ்பூன் வந்து சீரகம் சேர்த்துட்டு இப்போ இதில் ஒரு 1/2 மூடி தேங்காய் சேர்த்துருக்கேன். நீங்கள் தேங்காய் துருவினா கூட 1 கப்பு தேங்காய் துருவி சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்துட்டு ஒரு 2 ஸ்பூன் வந்து கசகசா சேர்த்துக்கலாம். இந்த கசகசா வந்து குழம்புக்கு நல்ல ஒரு திக்னஸ் கொடுக்கும், நல்ல வாசனையாகவும் இருக்கும் கறி குழம்பு. அதனால் கசகசா சேர்த்து நல்லா வதக்கிட்டு நல்லா ஆற வச்சுட்டு இதை வந்து ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. குக்கரில் நல்லெண்ணெய் சூடு பண்ணிவிட்டு ஒரு 4லேருந்து 5 சின்ன வெங்காயம் நறுக்கி போட்டுக்கோங்க. இந்த நல்லெண்ணெய் சேர்த்திங்கன்னா அந்த கறி குழம்புக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஆட்டுக்கறி குழம்புக்கு பொதுவாகவே நல்லெண்ணெய் சேர்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லெண்ணெய் இல்லைனா சன்ஃப்ளவர் ஆயில் இல்லை கடலை எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் போட்டிங்கன்னா ரொம்ப வாசனையாக இருக்கும். இந்த வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும். இந்த பிரியாணிக்கெலாம் எப்படி வதக்குமோ அந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கப்புறமா இந்த மசாலாவும் சேர்த்துட்டு இந்த எண்ணெயிலேயே நல்லா பரட்டி விட்டுடலாம். இந்த மசாலா வதங்கும் போதே இந்த குழம்புக்கு தேவையான அளவு மிளகாய்த்தூளும் நம்ம இதில் சேர்த்துடலாம். நான் வந்து ஒரு 3 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்க்குறேன். நீங்கள் வந்து இது வீட்டில் குழம்பு மிளகாய்த்தூள், நீங்கள் வந்து மிளகாய்த்தூள் தனியாக தனியாக சேர்க்குறீங்கன்னா காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். ஏற்கனவே பச்சை மிளகா மிளகு போட்டிருக்கோம், அதனால் அந்த நீங்கள் உங்கள் காரம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நீங்கள் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா பரட்டி விட்டுடலாம். பரட்டி விட்டுட்டு இதில் வந்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்க தலைக்கறியை இப்போ சேர்த்துடலாம். இந்த மசாலாலாம் நல்லா எண்ணெயில் நல்லா பரட்டியாச்சு. இப்போ அந்த தலைக்கறியை இதில் சேர்த்து நல்லா அந்த மசாலாலாம் நல்லா பிளெண்ட் ஆகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் தண்ணி விட்டு உப்பு போட்டு நம்ம வந்து ஒரு 7 விசில் வைக்க போகிறோம் இந்த கறியை. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து நிறைய எலும்பு இருக்கும், அந்த எலும்பில் வந்து நல்லா வேகணும். அதனால் நல்லா ஒரு 7 விசில் வச்சு சிம்மில் ஒரு விசில் வச்சு எடுத்துருங்க. இந்த குழம்பு வந்து கொஞ்சம் தண்ணி நிறைய விட்டு நீங்கள் வந்து வைக்கணும். அப்போ தான் வந்து இந்த அதில் இருக்க எலும்பு வந்து குட்டி குட்டி எலும்பாக இருக்கும், ரொம்ப பொடியாகிடும். அந்த வெந்துச்சுன்னா அந்த எலும்பெல்லாம் வந்து ரொம்ப பொடியாக இருக்கும். அதனால் நீங்கள் மேலோட்டம் எடுக்கிறதுக்கு நல்ல வசதியாக இருக்கும். ரொம்ப திக்காக கிரேவி மாதிரி வச்சிட்டிங்கன்னா நீங்கள் சாதத்தில் சாப்பிடும்போது இல்லை சாப்பிடும் போது வாயில் அங்கங்கே எலும்பு நிறைய கிடைக்கும். இப்போ நீங்கள் கொஞ்சம் தண்ணியாக வச்சிங்கன்னா அடியில் நம்ம மேலே கறி எடுத்துலாம் அடியில் அந்த எலும்பெல்லாம் நின்று போயிடும். இருந்தாலும் குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது பார்த்து கொடுங்க. இப்போ இந்த 7 விசில் வச்ச பிறகு குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஒரு கொஞ்சமாக தாளிச்சு கொட்டிடலாம். ஒரு 1/2 ஸ்பூன் எண்ணெயில் ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு கொஞ்சம். இப்போ நம்ம குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இது மேலே கொத்தமல்லி தூவிட்டோம்னா நம்மளோட தலைக்கறி குழம்பு ரெடி ஆகிடுச்சு. சுவையான தலைக்கறி குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்த்தோம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி.